ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ்டீஸ். இன்றைக்கி எப்பவும் போல் மீன் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தாங்க இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற நெத்திலி வந்து கிலோ வந்து 100 ரூபாங்க. மத்தி பெரிய சைஸ் வந்து 200 ரூபாங்க. சின்ன சைஸ் மத்தி வந்து 120 ரூபாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நெத்திலி மீன் தாங்க அதிகமாக வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு மத்தி, நெத்திலி, அப்புறம் டேம் மீன், அப்புறம் நிறையா மீன் வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து நிறையா வந்து இருக்குதுங்க. ப்ரான்லாம் வந்து சின்ன சைஸ் ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாங்க. பெரிய சைஸ் ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா 450 ரூபா வந்து சொன்னாங்க. அப்புறம் இந்த சங்கரா மீன் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ப்ரான்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு ஊளி பார்த்தீங்கன்னா ஊளி வந்து 200 ரூபா வந்து சொன்னாங்க. அப்புறம் பெரிய சைஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 200 ரூபா வந்து சொன்னாங்க. இந்த ஸ்குடு வந்து 450 ரூபாங்க. அப்புறம் இந்த வஞ்சரம் சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 300 ரூபாங்க. நீங்கள் பார்க்குற ஐயில் வந்து 300 ரூபாங்க. அப்புறம் பர்லா மீனில் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து சொன்னாங்க. ஸோ மார்க்கெட்டில் கடல் மீனில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. டேம் மீன் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நெத்திலி வந்து அதிகமாக வந்து இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் பார்க்குற கிழங்கா வந்து இது வந்து 160 ரூபா வந்து சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாம்பராட்டு மீன் பார்த்தீங்கன்னா பாம்பராட்டு மீன் வந்து 800 ரூபா வந்து சொன்னாங்க. இது நீங்கள் பார்க்குற மீன் தான் வந்து பாம்பராட்டு மீன். ஸோ நெக்ஸ்ட்டு டேம் மாவல் பார்த்தீங்கன்னா 120 ரூபா தான். ஸோ டேம் மாவல் வந்து எப்போவுமே அதே ரேட்டாக தான் இருக்குது. 120 ரூபா 130 ரூபா தான் சொன்னாங்க. அப்புறம் இந்த சின்ன சைஸ் நெத்திலியில் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 100 ரூபா வந்து சொன்னாங்க. நெத்திலி வந்து மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி நிறையா வந்து இருக்குதுங்க. சின்ன சின்ன நெத்திலி வந்து நிறையா வந்து இருக்குது. இந்த கடையில் நெத்திலி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 80 ரூபா வந்து சொன்னாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் வந்து இருக்குது. அப்புறம் வந்து ரோகு மீன் பார்த்தீங்கன்னா 130 ரூபா வந்து சொன்னாங்க. அப்புறம் கட்லா சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா 180 ரூபா வந்து சொன்னாங்க. ஸோ இந்த என்ன கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெய் மீனுங்க. ₹100 ரூபாய்க்கு 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா துடிக்குது பால்சரா விடு சூப்பர் பால்சரா ஒரு 200 ரூபா ஒரு 200 ரூபா பால்சரா 200 ரெண்டு எடுத்துக்கா உயிரோட விடு வர 300 ரூபா 300 ரூபா 300 ரூபா 300 ஒரே ஆளுக்கு 250 ரூபா 400 ரூபா 400 ரூபா 400 ரூபா விடு குடை 1.5 கிலோ எவ்வளோ? This is also is everybody but not one thing. Understand only plate only. This is a magret 300 only. This is a silver base 1500. ஸோ நீங்கள் பார்க்குற ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வந்து 100 ரூபா தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நீங்கள் பார்க்குற நெய் மீன் பார்த்தீங்கன்னா 140 ரூபாங்க. இந்த என்ன கையில் வச்சுட்ருக்க மீன் பார்த்தீங்கன்னா வஞ்சரம். இந்த வஞ்சரம் வந்து கிலோ வந்து 350 ரூபாங்க. இது வந்து சின்ன சைஸ் வஞ்சரங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாம்பராட் மீனில் அதிகமாக வந்து இருந்துச்சுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிழங்கா மத்தி வந்து நிறையா வந்து இருந்துச்சுங்க. அப்புறம் முறால் மீன்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து சொன்னாங்க. இந்த ப்ளூ நண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 500 ரூபாங்க. இந்த பார்க்குற நண்டு தான் வந்து கிலோ 500 ரூபா. இந்த மீன் வந்து கொடுவா மீனுங்க. கிலோ வந்து 700 ரூபாங்க. இந்த விரால் மீன் பார்த்தீங்கன்னா 400 ரூபா. விரால் மீன் பாருங்கள் எவ்வளோ நல்லா துடிக்குதுன்ட்டு.
அப்புறம் ஐயில் வந்து சின்னது பார்த்தீங்கன்னாங்க ஐயில் சின்னது பார்த்தீங்கன்னா 100 வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற பெரிய சைஸ் நெத்திலி வந்து கிலோ 250 ரூபாங்க. ஸோ அப்புறம் வாங்க அப்படியே வெளியில் அந்த சைடு போய் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாங்க திருக்கா மீன். திருக்கா மீன் பார்த்தீங்கன்னாங்க கிலோ வந்து 250 ரூபா. இந்த மீன் தாங்க திருக்கா மீன். ஸோ இது வந்து மீன் கட் பண்ணுறதுக்கான இடங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து கூட்டம் வந்து அதிகமாக வருது. மீனும் பார்த்தீங்கன்னாங்க வரது கம்மியாக இருந்தாலும் மீன் வந்து நிறையாவும் வந்து இருந்துச்சுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.